ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி டின்னருக்கு என்ன பண்ணேன்னா சப்பாத்தி அண்ட் பொட்டேட்டோ மசாலா தான் பண்ணேன். இதை எப்படி குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு 5 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இந்த 5 பொட்டேட்டோவை பாயில் பண்ணி குக்கரில் தான் பாயில் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணி அதை தனியாக தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னா கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு உளுந்து, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டை என்ன பண்ணியிருக்கேன்னா தட்டி வச்சுருக்கேன். மிக்சியில் கிரைண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அதை தட்டி வச்சா போதும். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இது. இதில் எவ்வளோ வெங்காயம், தக்காளி எல்லாமே யூஸ் பண்ணுறன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிற கடுகு, சீரகம் அண்ட் சோம்பு இதை போட்டு தாளிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு அண்ட் இஞ்சி போட்டு நல்லா அதை சாட்டே பண்ணிக்கிறேன். சாட்டேனா ஒன்றும் இல்லை, அதை வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு ஃபுல்லாக வதக்கிக்கிறேன். நல்லா ஆனியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இதில் நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப அப்படியே வதங்காமல் இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த அளவுக்காவது அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரும்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதோட எல்லா அளவுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எவ்வளோ வெங்காயம் போட்டேன், தக்காளி போட்டேன்னு. அப்போ தான் உங்களுக்கு செய்யும்போது ஈஸியாக இருக்கும். நான் எத்தனை பேருக்கு இது குக் பண்ணுன்றதையும் சொல்கிறேன். இப்போ பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி அதை தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அதில் போட்டோன்னா, அதில் போட்டு பண்ணிங்கன்னா அது சரியாக இருக்காது. ஸோ தனியாகவே அதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சு நம்ம இப்போ பண்ணி வச்சுக்கிற மசாலாவோடு அந்த பொட்டேட்டோவை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இவ்வளோ லிக்விடாக வேணுன்றதுனால நான் இப்படி ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணுனாலும் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நிறைய வேணாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் பொறுத்து அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ என் வீட்டில் நாங்கள் 5 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நான் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு நான் அதை இறக்கியிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ மசாலா ஃபார் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம், செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசையணும். என் மதர்-இன்-லா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு நல்லா தனித்தனியாக ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணிக்கோங்க. ஒன்றா இருந்ததுன்னா உங்களால் அது பிசைய முடியாது. அதனால் தனியாக டிவைட் பண்ணி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரிக்கு நல்லா தேய்ச்சி அதையுமே 2ஆக எடுத்து வச்சு நல்லா இதில் ஆக்சுவலி நாங்கள் நல்லா பிசைஞ்சிட்டோம். நீங்கள் இன்னும் நல்லாவே பிசைஞ்சு இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு பால்ஸாக வேணுமோ அந்த அளவுக்கு டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை ஒரே ஒரு டிப் பண்ணியிருக்கேன், என்னென்னா சப்பாத்தி அப்படியே ரவுண்டாக பண்ணாமல் இதில் பண்ணியிருக்கிற மாதிரி ட்ரையாங்கிளாக போட்டுக்கோங்க. இப்படி 3 சைட்ஸாக அதை திருப்பி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அதை சுட்டு எடுக்கும் போது அந்த லேயர்ஸ்லாம் உங்களுக்கு தனித்தனியாக வரும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த லேயர்ஸ் அழகாக தனித்தனியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். இதை தவாவில் போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த ட்ரையாங்கிள் மாதிரி போடும்போது கட் பண்ணி போடும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த லேயர்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் அதில் பண்ணியிருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ரெசிபி. தேங்க்யூ.